ஹாய் ப்ரோ. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம்னா நட்பில் எடுக்கக்கூடிய விரிசல்கள் பற்றி தான் பேச வந்திருக்கோம். ஸோ வெல்கம் டு டே 5 ஆஃப் என் வாழ்க்கை தத்துவம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு எதை பற்றி என்னோடய வாழ்க்கையில் இருந்து நான் சொல்லுறேன். ஒரு நட்பை நீங்கள் துண்டிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த நட்பை திருப்பி போய் தேடி போய் செருப்படி வாங்காதீங்க. ஏன்னா நான் நிறைய வாங்கியிருக்கேன். நானே போய் போய் பேசி நீயா தானே வந்து பேசினேன், நான் வந்தேனா, நான் தேவைக்கு தானே வந்துட்டு இருந்தேன், மூஞ்சுக்கு நேரம் எச்சிக்காரி துப்புன மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த நிலைமையில் நீங்கள் யாரும் இருக்காதீங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை நான் சொல்கிறேன், என்னோடய அண்ணனா தம்பியாக சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி உடையுது. உடஞ்ச கண்ணாடியை நீங்கள் என்ன தான் திருப்பி திருப்பி ஒட்ட வச்சாலும் அதில் இருக்கிற ஒட்டுமே தவிர அதில் இருக்கிற விரிசல்கள் போகாது. உங்கள் மனசும் அதே மாதிரி தான். அந்த விரிசல்கள் என்றைக்கும் போகாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அதை மனசில் வச்சுக்கோங்க. நாவினால் சுட்டது என்றைக்குமே இங்கேருந்து மறையாது. அதனால் நீங்கள் வார்த்தையை விடும்போது பார்த்து விடுங்க. முன்னாடி இருக்கிறவங்க எப்படி வலிக்கும் அப்படின்றத யோசிச்சு விடுங்க. ஒரு பர்சன்ட்ட நீங்கள் பேசுகிறீங்க, பழகுறீங்க, அவங்க கூட சண்டை வருது, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் சண்டை வருது அப்படின்னா பேசாதீங்க. அவங்கள பற்றி நீங்களும் பேசாதீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க நம்மள பேசலைன்றதுக்காக அவங்கள வந்துட்டு இவன்ட்ட பேசலை, அப்போ நம்ம என்னன்னாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, இதெல்லாம் கேவலமான ஒரு கேவலத்துக்கும் கேவலமான ஒரு இது. அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அதனால சொல்றேன். நான் ஒருத்தங்க கூட பேசலன்றதுக்காக என்னை வந்துட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணி வெளியே போகும்போது வரும்போது தலை நிமிர முடியாம பண்ண அவன் இருக்கான். இப்போ ஜாலியா எல்லாரோடையும் பேசிட்டு. ஆனா நான் அப்படி இருக்கணும்னு அவன் நினைச்சான். தலை குனிஞ்சிட்டு. என் தலை எப்பயுமே நிமிர்ந்து மட்டும்தான் இருக்கும். அது என்னைக்கு எவனுக்காகவும் குனியாது. அதுதான் நான் சொல்றேன். அந்த லிட்டரலி சொல்லணும்னா பல துன்பங்கள், துயரங்கள், கேரக்டர் அசாசினேட்டர்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து உங்க மாதிரி வீடியோ போடுறேன். எந்த ஒரு ஹெசிடேஷனோ, ஒரு வெக்கம் இல்லாம, அதாவது இந்த ஒரு ஷைனஸோ, எந்த ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கான ஒரு இதுவும் இல்லாம உங்ககிட்ட நான் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணி காட்டுறேன்னா, அதுக்கு அவனுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவன் படுத்தின அவமானங்கள், அசிங்கங்கள் மட்டும்தான் இன்னைக்கு உங்க முன்னாடி என்னை வந்து நிக்க வச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி வாட் நெக்ஸ்ட், அடுத்து நீ என்னடா என்னை பத்தி பேச போற அப்படின்னு கேட்டுட்டு ஹெட்செட் தூக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. எவனுக்காகவும் தலை குனியாதீங்க. இப்போ வந்துட்டு உங்களை வந்து ஒரு ஆள் வந்து வில்லனா போர்ட்ரே பண்ண நினைக்கிறான்னா ஜஸ்ட் அவனை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அந்த டைம், நேரம், யூனிவர்ஸ் கண்டிப்பா அவனுக்கான ஆன்சர் அவனுக்கு கொடுக்கும். நீங்க வந்து எதுக்காக ரிவெஞ்ச் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்மைல் இஸ் தி பெஸ்ட் ரிவெஞ்ச், ஆஸ் ஐ டோல்ட் ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெற்றி நிச்சயம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.